Hello everyone, this is Sahana from ARR Tech Solutions. So இன்னைக்கு நம்ம e-invoice errorsல duplicate IRN error அப்படின்ற error வந்து எதனால வருது and அதை எப்படி solve பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த டூப்ளிகேட் ஐஆர்என் எரர் எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, ஒரு இன்வாய்ஸ் நம்பர் போட்டு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. அந்த இன்வாய்ஸை நீங்கள் வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி அதே இன்வாய்ஸ் நம்பரில் வந்துட்டு நீங்கள் இன்வாய்ஸ் திருப்பி ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அப்போது டூப்ளிகேட் இன்வாய்ஸ் நம்பர் எரர் வரும். அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரே இன்வாய்ஸ் நம்பர் 2 இன்வாய்ஸ்க்கு போட்டு நீங்கள் வந்துட்டு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அப்போது இந்த எரர் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வார்னிங் வரும், டாக்குமெண்ட் ரிஜெக்டட் பை இன்வாய்ஸ் system, refer to the invoice detail, இந்த மாதிரி error message வரும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, go to போயிட்டு நீங்கள் e-invoice அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிங்கன்னா rejected by invoice system அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க, ரீசன் ஃபார் ரிஜெக்ஷனில் வந்து டூப்ளிகேட் ஐஆர்என் அந்த எரர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அந்த இன்வாய்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இன்வாய்ஸ் நம்பரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் வந்து மேனுவலில் இருந்தால் தான் வந்துட்டு இன்வாய்ஸ் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரொவைட் இன்வாய்ஸ் டீட்டெயில் எஸ் கொடுத்துட்டு இங்கே டூப்ளிகேட் ஐஆர்என் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அகைன் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுமா கேட்கும். எஸ் கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஒரு தடவை போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 6 ஹவர்ஸ்க்கு நீங்கள் கம்ப்யூட்டர் டர்ன் ஆஃப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு திருப்பி யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும்னு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த எரர் வந்து அவள் தான். ஸோ உங்களுக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகி அக்னாலஜ்மெண்ட் நம்பரு, டேட்டா, ஐஆர்என் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து டூப்ளிகேட் ஐஆர்என் எரரை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் என்னென்ன இன்வாய்ஸ் எரர்ஸ் இருக்குது அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.